உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, உன்னுடைய தான தர்மங்கள் தேவ சன்னதியில் நிலைத்தரப்பட்டது. இது யாருக்கு நடந்தது அப்படின்னு பார்க்கலாமா? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, கொர்நேலியு அப்படின்னு சொல்லி செசரியா பட்டணத்துல ஒரு மனுஷன் வாழ்ந்து வந்தான். அந்த மனுஷனை பத்தி பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து பயந்து அவனுமாயிருந்து ஜனங்களுக்கும் மிகுந்த தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணக்கூடியவர். அப்போ ரொம்ப ஜெபிக்கக்கூடிய ஒரு ஆள், தான தர்மம் செய்யக்கூடிய ஆள், வீட்டார் அனைவரோடு சேர்ந்து ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு ஆள், ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு ஆள். அப்படி அந்த செசரியா பட்டணத்துல ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி பேர் பெற்றவன். அப்படியே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு டைம்ல வந்து கொர்நேலியு ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அப்படி ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஒரு தூதன் வந்து கொர்நேலியுக்கு தரிசனம் கொடுத்து சொல்றாரு, உன்னுடைய ஜெபங்களும் உன்னுடைய தான தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டியது அப்படின்னு சொன்னதும் கொர்நேலியுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இப்ப நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, யோப்பா பட்டணத்துல பேதுரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் இருப்பார், ஒரு அப்போஸ்தலர். அவரை வந்து நீ வந்து ஆள் அனுப்பி இங்க கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொர்நேலியுக்கு வந்து அறிவிக்கப்படுது. அப்படின்னா அந்த தூதன் வந்து அறிவிச்சுட்டு போயாச்சு. இதே டைம்ல வந்து இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, பேதுருவுக்கு வந்து ஒரு தரிசனம் கிடைக்குது. அந்த தரிசனத்துல வந்து என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மனுஷனை போய் நீ சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி, அது நீங்க அந்த தரிசனம் டிஃப்ரெண்டாக இருக்கும். அதோட அர்த்தம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கொர்நேலியுவை போய் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த தரிசனம் வந்து சொல்லியிருக்கும். அப்படியே இருக்கும்போது ஒரு 30வது வசனத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க ரெண்டுமே மீட் பண்றாங்க. அப்போ கொர்நேலியு வந்து பேதுருட்ட கேட்குறாரு, எதுக்கு நீங்க என்னை வரவழைச்சிங்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பேதுரு ஃபர்ஸ்ட் சொல்றாரு, தேவன் வந்து ஒரு பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. எந்த ஜனமா இருந்தாலும் சரி, அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிற ஒருவன் இருந்தால் அவரும் அவனை நிச்சயமாக அறிந்திருக்கிறார். அவனுக்கு எந்த ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது அப்படின்னு உள்ளது. அப்போ இப்படியே வந்து அவர் பேசிட்டு இருக்கும்போதுன்னா, அந்த டைம்ல பேதுரு வந்து ஒவ்வொரு இடத்துல போய் எல்லாருக்கும் சுவிசேஷம் பிரசங்கித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு டைம். இன்னொரு இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பேதுரு வந்து ஒரு யூதனாக இருக்கிறார். இப்போ யூதர்கள் அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேற ஜாதியாரை கூட வந்து அவங்க கூட போய் வந்து சாப்பிடுறது அந்த மாதிரி பழக்கமெல்லாம் அவங்களுக்கு இல்லை. ஆனாலும் தேவன் வந்து கொர்நேலியோட அந்த தான தர்மங்களையும் ஜபத்தையும் பார்த்து, அந்த தேவ பக்தியை பார்த்து பேதுருவையே அனுப்பி வைக்கிறாரு. இப்போ பேதுரு வந்து இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, 47வது வசனத்துல நீங்க பார்க்கும்போது, அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்கள் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, கொர்நேலியு ஒரு தேவ பக்தி உள்ள மனுஷன்தான், தான தர்மங்கள் செய்யக்கூடியவர் தான், ஜபம் செய்யக்கூடியவர் தான், வீட்டார் அனைவரோடும் சேர்ந்திருக்கக்கூடியவர், அந்த ஊர்லயே பார்த்து அவருக்கு நல்ல பேரு. அப்படியே இருந்தாலும் அவங்க வந்து ஞானஸ்நானம் எடுக்கல. ஏன்னா அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம பிரவேசிப்பதற்கு ஞானஸ்நானம் ஒரு முக்கியமான தேவையான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப அந்த ஒரு காரியம் இப்படி உள்ள ஒரு நல்ல மனுஷனுக்கு அது விளக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் தேவன் பேதுருவை சந்தித்தார். பேதுருவின் வழியாக கொர்நேலியுவிடத்தை சொல்லி கொர்நேலியுக்கு வந்து ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த செய்தியை கேட்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கலாம், இந்த ஒரு காரியத்தை நீங்க மிஸ் பண்ணி பரலோக ராஜ்யத்தை இழந்து போகாதீங்க. கண்டிப்பா பரலோக ராஜ்யம் உங்களுக்குரியது. உங்களுடைய ஜபங்களும் உங்களுடைய தான தர்மங்களும் கேட்கப்பட்டது. இனி யாரோட ஜபமாவது கேட்கப்படலைன்னா அதுவும் கேட்கப்படும். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.